So hi hello goodies, welcome back to BKS Gaming. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் தான் ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி மைண்ட் கிராஃப்ட் போட்டிருக்கோம். பட் அது ஈஸி மூடாக இருந்ததுனால ரொம்ப கண்டினியூ பண்ணி போட முடியாது அப்படின்ற ஒரு ரீசனுக்கோசம் இப்போ அதாவது மைண்ட் கிராஃப்ட் மொபைல் வெர்ஷன் தான். பட் இருந்தாலும் பீஸ்ஃபுல் மோடு வந்திருக்கும். இது நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கலாம். இது 2 day 1 தான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆனால் நிஜமாக மைண்ட் கிராஃப்ட் போட்டோடே 30 சப்ஸ்கிரைபர்ஸ் 31 இருந்தவங்க 34 ஆகிட்டீங்க. உண்மையிலே ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் மைண்ட் கிராஃப்ட் நான் நிறைய போடுறேன். ஸோ ஓகேவா. ஸோ அது ஒன்றத்துக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஒரு தோணுச்சு. அதனால தான் வந்திருக்குமே. இப்போ இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, உள்ளேயே வந்துட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டணும். நம்ம ஆல்ரெடி ஈஸி மோடில் போட்ட கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு போய் மரத்தை தேடணுமா, வேகமாக போகும் மக்களே, டைமே இல்லை. டக்குன்னு போகணும். மரத்தை வெட்டி கிராஃப்டிங் டேபிள்லாம் செய்யணும். எப்படியோ பீஸ்ஃபுல் மோட்னால எப்படியோ அந்த ஜாம்பிஸ் எனக்கு வரப்போகிறது கிடையாது, எனக்கு தொல்லையும் கிடையாது. சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு மரத்தை வெட்ட ஆரம்பிக்கும். ஸோ வேகமாக கட் பண்ண மக்களே, டைமே இல்லை எனக்கு. ஓகே இல்லை சரி. ஸ்டிக்கு மாதிரி இருக்கு, எடுக்க முடியுமா? மரம் கிடையாது. எடுத்தாச்சு. ஸ்டிக்கை வச்சு வெப்பன்ஸ் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த உட்ஸ் எல்லாம் நல்லா வெட்டி எடுத்துடலாம். நல்லா துண்டாக எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மரத்துக்குள்ளே இவ்வளோ உட்ஸா? நான் எதிர்பார்க்கவே இல்லாமா, கீழே விழுந்தேன். அது எப்படிங்க? சரி ஓகே பரவாயில்ல. நமக்கு நிறைய உட்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம எடுத்து வச்சுப்போம். மேபி நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி ஆகணும் மக்களே. ஏன்னா அது எப்போ நமக்கு எந்த உட்ஸும் தேவைப்படுதுன்னே சொல்ல முடியாது. கீழே தோணு வேணாம், மேலே தோணுவோமா? ஏன்னா யூனிட்டில் போய்ட்டுனா அவ்வளோதான். மேலே தோண்டி எடுக்க ட்ரை பண்ணுவோம். உட்ஸ் எல்லாமே ஒரு உட்டு இருந்துச்சு எடுக்கலான்னு பார்க்கறதுக்குள்ள சரி எடுக்க ட்ரை பண்ணுவோமா, பண்ணி பார்ப்போமா? இது தேவையே இல்லைதான். எவ்வளோ ஆடுங்க சுற்றுது. எனக்கு பெட் இது வச்சு செஞ்சுக்கலாம் போல இருக்கே. கரெக்டாக 12 இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இது செஞ்சு வச்சுப்போம். போதும் ரெடிங்கிற மக்களே. இந்த கிராஃப்டிங் டேபிளை வச்சு நமக்கு செய்ய வேண்டிய பொருளாக நம்ம செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வெப்பன்ஸ் எல்லாம் செய்யணுமே. ஆனால் மற்றதெல்லாம் அவ்வளோதான். சரி ஓகே போவோம். எவ்வளோ ஆடுக சுற்றுது கண்ணுக்கு. இதுக்கே நமக்கு மீட்டு கோசமாச்சு எடுத்து வச்சுப்போம். சரி மீட் எந்த பண்ண மீட் கோசமாச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு மீட் அவ்வளோ தேவைப்படாதே. நிறைய பீஸ்ஃபுல் மூடு. ஸோ அதனால் நம்ம ஊல் கோசமாச்சும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய எடுத்து வச்சுக்கணும் மக்களே. நாங்கள் அங்கே ஒரு ஆடு போகுது, எடுக்கலான்னு பார்க்கறதுக்குள்ள முடியுது. அந்த ஆடு ஓடுது. அப்படியே கூட ஓடினா மட்டும் விட்டுருவேன்னாப்பா. சூப்பருங்க. இங்கே ஒரு ஆடு ஓடு வேற லெவலு. இப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படி பார்ப்போம். மேபி இப்போ நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால பேலன்ஸ் 2 ஸ்பாட்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு பின்னாடி தான் யூஸ் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம ஸ்வாடை மட்டும் வச்சு சுற்றுவோம். அதுவே நமக்கு போதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு ஃபார்ம் ஆண்டி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ வில்லேஜா, சாரி ஃபார்ம்னு வாயில் இருந்துச்சு. வில்லேஜ்ப்பா கிட்டமே நல்லா இருக்குங்க. நல்லா ஒரு செழிப்பாக இருக்குது. பார்ப்போம். ஓகே இங்கே
சரி ஓகே, இங்கே ஏதாச்சும் கிறிஸ்டி ஐயோ வளர்றான் பாருங்க. சரி கேஸ் இருக்கான்னு பார்ப்போம். கேஸு வேறு இல்லைடா வந்ததுல வந்து நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம மாடி மாதிரி இருக்கும் போல இருக்கு மக்களே. அது மட்டும்தான் இருக்குது மேலே. இது இந்த கிறிஸ்டெல்லாம் கிடச்சிச்சா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக தேடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வீடு நல்லா இருக்கும். வாடகை எடுத்து வச்சுக்கலாமா? சரி பார்ப்போம். ஒருத்தர் தண்ணியில் ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தங்க. சரி ஓகே, இங்கே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னு தானே, ஒன்றுமே இல்லை. ஸோ இது பாருங்க மக்களே, போகவே முடியல. அவளே வந்தாச்சு. என்ன கொஞ்சம் தொல்லை விட்டுச்சு. இதுக்கு மேலே ஆளை பொறுத்தா அவசியம் இல்லை மக்களே. ஓடு ஒரே இந்த காபிள் ஸ்டூலு அப்புறம் அது இதுன்னு கொடுத்துருக்கானுங்க. நம்மளாம் பொறுமையாக அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டே 2ல் பார்த்துக்கலாம். இப்போ அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இப்போ வேகமாக போயிட்டு ஏதாச்சும் கேஸ் மாதிரி இருக்கா, ட்ரெஷர் மாதிரி வச்சுருக்கான்னு பார்க்கணும் மக்களே. ஏன்னா நமக்கு ட்ரெஷர் நிறைய கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ட்ரெஷர்லாம் எதுவும் இருக்குமா தெரியலையே. ஏன்னா தண்ணி தான் இருக்குது. ஆமாம் கீழே இல்லைங்க. இந்த ஈஸி முதல் கண்டிப்பாக இதுக்கு வந்திருக்காது. டபுள் மடங்காக குறைஞ்சிருக்க போனால் எங்கள் மாட்டுக்குட்டி க்யூட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். நல்லா இருக்குது. டச் போய் அடிச்சிட்டேன். ஓகே மக்களே, நம்ம சமாதானமாக போயிடலாம். ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு வீடு கொடுக்க மாட்டானுங்க. இது என்னது போடு கேஸ் இருக்குது. இது உள்ள என்ன இருக்குது? இது கொடுத்துருக்கானுங்களா? சரி பரவாயில்ல. அந்த டேர்ட்ஸ் எல்லாம் எதுவும் இருக்குது. இந்த டேர்ட்ஸ் நமக்கு தேவைப்படும் அந்த கோழிங்களுக்கு. ஐயோ இந்த டேர்ட்ஸை வேறு இப்போ எடுத்துட்டேன்னா சரி ஓகே. இதை நல்லா பண்ணுவோம்னா கேஸ்பியே வச்சுருவோம். ஆமாடா சரி, எலிவென்ட்ரிக்குள்ளே வச்சிடலாம். வாய் வேறு கொள்ளுது. எலிவென்ட்ரிக்குள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வேகமாக போயிட்டு போகக்கூடாது. இங்கே இந்த ரூம் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் மக்கள். இங்கே எதுவும் இருக்க மாதிரி இல்லை கேஸு. இப்போ நான் ட்ரெஷரை தான் தேடிட்டு இருக்கேன். ட்ரெஷர் ஒன்று கூட வாடா இல்லை மக்களே. நான் விளையாடும் போது ஒரு ட்ரெஷரை பார்த்துன்னு சொல்கிறதுக்குள்ள கீழே விழுந்துட்டேன். சரி அடா அங்கே ஒன்று இருக்குது மக்களே. அந்த வீட்டில் நமக்கு ட்ரெஷர் கிடைக்குதான்னு பார்க்கணும். நீங்களும் இந்த வீடியோ கிடச்சி லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கனை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செகண்ட் சேனல் அட்டாச் சேனல் இது ரெண்டுத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். சரி ஓகே, இங்கே எதுவும் இருக்கணுமா தெரியல மக்களே. இங்கே இது பக்கம் இதுவும் போடு செஸ்ட்டு போடுங்க செல்லக்குட்டி. நமக்கு சில்வர் என்ன பாருங்க. சரி ஐயனு வேற லெவலுங்க. அயன் ஸ்வாட் குச்சி கூட எதிர்பார்க்க அயன் கிடைக்கும்னு. பரவாயில்ல மக்களே, நமக்கு அந்த செஸ்ட்டு கிடச்சா நல்லதாக போச்சு. இந்த இடத்த மொத்தம் 2 செஸ்ட்டு தான் இருக்கும் போல இருக்குது. நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி ஆமாம் விழுந்தேன். நம்ம மட்டும் அவுட் ஆனோம் இங்கே மொத்தம் எல்லாமே போயிடும். சரி பார்ப்போம். இங்கே எதுவும் இருக்க தெரியல. இன்னமும் ஹாட்டினாக வந்துட்டு இருக்கானுங்க. எதுக்கு அந்த ஹாட்டின் எதுக்கு யூஸ் பண்ணான்னு தெரில. சரி நீ இறங்குவோமா? தண்ணியாக என்னது ஆச்சு? அதாவது வெள்ளையாக இருக்குது மக்களே. இது பக்கா இல்லை லோட் ஆகலையா மேப்பு? அங்கே எதுவும் கீழே இருந்துச்சுல்ல மக்களே. இல்லை இது இல்லை மக்களே. நம்ம அண்டர் கிரவுண்டில் ரொம்ப ஒரு மாதிரி தோண்டணும்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம மூடா சரி பார்ப்போம். அது எதுவும் கீழே இருந்துச்சு. இது என்னது கிராண்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே இது பார்க்க இது மண்ணு மாதிரி தான் இருக்குது. ஓகே இது டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது மக்களே. வீடு கட்டுறதுக்கு டெக்கரேஷனுக்கு. சரி பார்த்துப்போம். இதை நோட் பண்ணலாம். இது என்னது இன்ஃபிடென்ட்னா என்னென்ன ஐடியா இல்லைங்க எனக்கு. இன்ஃபிடென்ட்னா என்ன, அதை வச்சு என்ன செய்யணும் ஒன்றுமே கிடையாது. சொல்லுவானுங்களே குருட்டாம்போக்கில் வந்திருக்கேன் உள்ள. இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. சரி ஓகே இந்த பார்த்தாச்சு. நைட்டு வேறு ஆயிடுச்சா, நம்ம போய் தூங்கிடுவோம். இங்கே வேறு எதுவும் இல்லை. நீர் விழுந்துச்சு போடு பார்த்தீங்களா மக்களே. இப்படி தள்ளுது. கீழே தானே இருந்துச்சு பாருங்களேன் எப்படி தள்ளுதுன்னு. சரி இது வேற டென்ஷன் கிளப்புது மக்களே.
சரி ஓகே, நைட்டு வேறு ஆயிடுச்சு, நம்ம போய் தூங்குற வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இதை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் சுற்றலாம், நம்ம இப்போ சுற்றலாம் நம்மளுக்கு வந்து கால் இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு போய் தூங்கிடுவோம். இதுதான் இத்தனை வீடு இருக்க, ஒரு வீடு வாடகை கேட்டு இப்போ தூங்கிட்டு வந்துட்டேன். மறுநாள் காலையில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். சரி ஓகே. ஆனால் எனக்கு இது புரியாத விஷயம் என்னென்னா, அந்த கிரானைட் எதுக்கு ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. சரி அது மக்களே, இது வேறு நமக்கு அந்த ட்ரெஷர் எடுத்தோம். பட் ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. சொன்னால் நம்ம அந்த ரூமை விட்டு வெளியே வந்தாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது. எனக்கு பெட்டே கிடச்சிச்சுங்க. சொல்லுவாங்க எங்களை கும்பிட போகிறது கொடுக்க வந்த மாதிரி பெட்டு வந்துச்சு. தூங்குவோம். அப்பா எவ்வளோ கலப்பு. சரி ஓகே, நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருவோங்க. அப்பா ஒரு வழியாக எழுந்திரிச்சாச்சு. ரீஸ்பாண்ட் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கான். ஆனால் நம்மளுக்கு தேவையில்லை. பட் ஆனால் கிராவினட்னா என்னென்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அங்கே தண்ணி இருக்குது மக்களே. தண்ணி இருக்க இடம் பண்ணால் நம்ம கொஞ்சம் உஷாராக நோட் பண்ணோம். என்ன இந்த மைண்ட் கிராஃப்டில் தண்ணி தான் நமக்கு ஆபத்து. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த தண்ணி இருக்கிற இடத்த மட்டும் நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த நீச்சல் அடிக்கிறதுக்குள்ளே போதும்போது ஆகிடும். ஓகே, இங்கே ஏதோ டனல் போகுதுடா, இப்போ டெத்தாக போகுதா. ஆனால் அங்கே தண்ணி இருக்குது. ஸோ தண்ணி இருக்கிற சைடு நமக்கு வேணாம் மக்களே. தண்ணி இல்லாத சைடாக பார்த்து போகும். இங்கேயும் தண்ணி இருக்குங்க. என்னங்க எல்லாம் டெத்தாக போகுது, ஆனால் தண்ணி இருக்குது. ஏன்னா நம்ம டெத்தாக போகிற சைடு நமக்கு அயன் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தண்ணி இருக்குது மக்களே. தண்ணி இருந்தால் நம்மளால் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்னா பேசாமல் போயிட்டு இங்கே வந்து நம்ம கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வருவோம். இங்கே வந்து நமக்கு கொஞ்சம் காபிள் ஸ்டோன்ஸ் நிறைய இருக்குது. இதை நோட் பண்ணிப்போம். இவர் யாருன்னு தெரியல. வேணாம் மக்களே, நம்ம கையில் அந்த ஸ்வாடை வச்சுருந்தோன்னா நம்ம சண்டைக்கு வந்துடுவாங்க. நம்ம சமாதானமாக போயிடலாம். விழுந்தண்ணா, கீழேயே விழுந்தேன். சரி, இது என்னது பெட்டா? ஓகே மக்களே, ஸோ வந்து இங்கே எதுவும் நமக்கு இருக்கிற மாதிரி தெரியல. சரி ஓகே, நம்ம டே 2ல் வந்து நம்ம அந்த வெப்பன் அப்கிரேட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்ப்போம். அதாவது நம்ம கிரானைட் வந்து எதுக்கு, இன்விடேட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, வாய் வர கொள்ளுது. சரி ஓகே, பாய், லவ் யூ ஆல் மக்களே. அதுக்காக லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாமல் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் சேனல் ஒரு தேர்ட் சேனல் இது ரெண்டுமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாய், லவ் யூ ஆல்.